நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். ಪೊಲೀಸ್ ನಿಲಧಾರಿಯ ಕೊಟ್ಟ பலாத்காரே பேம கொட்டுவ போலீசியன் அத்தரங்குட்ட மந்திரி அர்ச்சுனா டேப்ப என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. உசாவியன் அவவாது என்பதாகவும் இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பிணையில் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதான செய்தி தரப்படுகிறது. தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் சந்தேக நபரை விடுவிக்குமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொழும்பு புறக்கோட்டை புகிர்து நிலையத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் காரை நிறுத்தி அதிகாரியிடம் முரண்பட்ட சம்பவத்தில் போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த எம்பி அர்ச்சுனா புகிர்து நிலையத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் தனது காரை நிறுத்தியிருந்தார். இதன்போது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி இது மிகவும் பரபரப்பான வீதி, இங்கு ஏன் வாகனத்தை நிறுத்தீர்கள் என கேட்டபோது காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அதிகாரியிடம் அவர் அவமரியாதையாக பேசியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் விசாரணைக்காக சென்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அநாகரிகமாக பேசி அச்சுறுத்தியமை, வாகனத்தை நிறுத்தி வீதியை மறித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் மினுரசனர தெரிவித்திருக்கிறார். சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கமைய தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விதித்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு சில முக்கியமான விடயங்கள் குறித்தான விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் அர்ச்சுனா எம்பி இந்த பிணையில் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு தெரிவித்த கருத்து குறித்து பார்க்கலாம். சிங்கள மக்கள் தமது தலைவரை காட்டிக் கொடுத்து விட்டனர். எனது கடவுள் பிரபாகரன் பிணையில் விடுதலையான அர்ச்சுனா எம்பி தெரிவிப்பு என்பதான செய்தி. மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாததால் எம்மை போன்றவர்களை இலக்கு வைக்கிறார்கள் என்றும் எனது கடவுள் பிரபாகரன் என்பதை அச்சமின்றி கூறுகிறேன். ஆனால் சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய தலைவரை மறந்துவிட்டார்கள் என்பதாக, அதே நேரத்தில் காட்டிக் கொடுத்து விட்டார்கள் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறுகிறார். எனவே மஹிந்த ராஜபக்ஷ குறித்து அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பின்னர் விடுதலையான பின்னர் நேற்று திங்கட்கிழமை நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவரால் இது தொடர்பான கருத்து இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. பிரபாகரன் எனது கடவுள் என்பதை எனது நிலைப்பாடு. எனக்காக உயிர்நீத்தவர்களுக்காக நான் முன்னிற்கிறேன். ஆனால் இந்த நாட்டு மக்கள் தமக்காக உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்காக முன்னின்ற தமது தலைவரை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் தலைவர் அல்ல, ஆனால் அவர் சிங்கள மக்களின் தலைவர் ஆவார். ஆனால் அவர் மஹிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுத்துள்ளனர். நாமல் உள்ளிட்டோர் கல்வர்கள் என கூறிய போதும் நானும் அவற்றை நம்பினேன். முழு நாடும் அதை நம்பியது. பொய் கூறியவர்களை மேலாக பாரிய பொய்களை கூறுபவர்கள் வந்ததும் அனைவரும் அவர்களை நம்பினார்கள். ஆனால் இறுதியில் அவர்களது பொய்கள் அனைத்தும் தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளன. எனக்காக முன்னிலையானமைக்காக நாமலுக்கு மதிப்பளிக்கிறேன். நாமல் தவறளித்திருக்கிறார் எனில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதனை விடுத்து சிறுபிள்ளைத்தனமாக செயற்பட வேண்டாம். தும்புத்தடி எழுந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதாக சில எம்பிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் தும்புத்தடியாக இருக்கிறேனா அல்லது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் இவ்வாறு இருக்கிறார்களா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதால் எம்மை போன்றவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். ஒன்றில் என்னை கைது செய்வர் அல்லது சாமர சம்பத் தசநாயக்கவை கைது செய்வர். நாம் இருவரும் இல்லை என்றால் ஆளும் கட்சிக்கு அரசியலும் இல்லை. பிரபாகரன் எனது தலைவர் என்பதை நான் அச்சமின்றி கூறுகிறேன். அவர் பயங்கரவாதியா என பலமுறை கேள்வி எழுப்பியும் யாரும் அதற்கு பதிலளிக்கவில்லை. அந்த கேள்விக்கு பதிலளித்தால் வடக்கில் வாக்கு வங்கி வீழ்ச்சியடையும் என்பதை அங்கிருப்போருக்கு தெரியும். என்னை பைத்தியம் என்று கூறுவதால் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் ஓரினச் சேர்க்கையாளன் அல்ல என்பதான ஒரு கருத்தினையும் அர்ச்சுனா எம்பி இவ்வாறு தெரியப்படுத்தி இருக்கிறார்.